ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து 8th ஸ்டாண்டர்டில் ஃப்ரம் ட்ரேட் டு த டெரிட்டரி. இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் த பக்சார், ஆங்கிலோ மாரத்தா வார், இது எல்லாத்தையுமே நம்ம கூட சொல்கிறதுக்காக வேண்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம ஸ்டூடெண்ட் வந்து வந்திருக்கிறாங்க. ஃப்ரம் ட்ரேட் டு த டெரிட்டரி ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். அதுக்கு அடுத்து வந்து இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி எப்படி வந்துச்சு, பக்சார் எப்படி வந்துச்சு, அதை ஒன் பை ஒன்னாக எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ 1492 இப்போ பிரிட்டிஷ் வந்து எப்படி வந்து நம்ம இதில் வந்து ஆட்சி பிடிச்சாங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். 1498 வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூரோப்பியன்ஸ் வந்து சீ ரூட் கண்டுபிடிச்சிருக்காங்க. போர்ட்டுகல்ல உள்ளவங்க வந்து வாஸ்கோடா காமா வந்து சீ ரூட் நம்ம இந்தியாவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ட்ரேடிங் இங்கே பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷும் வந்து அவங்களும் அதே ரூட்டை ஃபாலோ பண்ணி ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கில் வந்து ஃபைட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது அவங்க இதுலேயுமே இருந்திருக்கு. அப்புறம் சீ ரூட் கண்டுபிடிச்சி இங்கே வந்ததுனால இங்கேயும் அப்படி அவங்களோட ட்ரேடிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தணும்னு நினச்சிருக்காங்க. அப்போ நம்ம கிங்ஸ்ட இருந்து வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ஃபீஸ் மாதிரி பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அவங்க இங்கேயே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் அவங்க வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ்க்காகவே இங்கே பிளேஸு அப்படின்னு அவங்களோட எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட்சியையும் பிடிச்சிருக்காங்க. ஓகே, அதில் தான் ஃபஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா பேட்டில் ஆஃப் பிளாசே அப்படிங்கிற ஒரு பேட்டில் மூலயமா ஸ்டார்ட் ஆகுது அவங்களோட இது. அலிவர்தி கான் அப்படிங்கிற வந்து ரூலிங்கில் இருந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட ரூலிங்கில் இருந்துட்டு இருக்கப்போ வந்து பிரிட்டிஷ் கொஞ்சம் கொஞ்சமாக என்டர் ஆகி அவங்களோட ஆட்சியை இது பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அப்போ அலிவர்தி கான் வந்து ஒரு 1756 வந்து இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரோட கிராண்ட் சன்னால சிராஜ் அப்துல்லா அவங்க வந்து அவங்க ரூலிங் பண்ணுறாங்க. அவங்க ரூலிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பிரிட்டிஷ் வந்து இவர் வந்து இப்போ கிராண்ட் சன் இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நாங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதை சிராஜ் அப்துல்லாவுக்கு பிடிக்காம நம்ம பிரிட்டிஷ்க்கு எதிராக நம்ம பண்ணணும், அவங்கள இங்கே வந்து ட்ரேடிங் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற இதில் அவர் வந்து பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படிங்கிற ஒரு இதை பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா 1746 பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸை வந்து ஒரு சின்ன ஸ்மால் டஞ்சன் ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ ஒன் டே நைட்டு ஃபுல்லாக அடைச்சி வச்சதில் அவங்க வந்து சஃபகேட் பண்ண முடியாமல் ப்ரீத் பண்ண முடியாமல் அதில் அவுட் ஆஃப் 146 123 சோல்ஜர்ஸ் வந்து இறந்துடுறாங்க. இது வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து கொஞ்சம் பெரிய இதானது அப்படின்னால அவங்க சிராஜ் அப்துல்லாவுக்கு எதிராக வந்து போரிட்டுருக்காங்க. அந்த இதுதான் அந்த பேட்டில் தான் என்னென்னா பேட்டில் ஆஃப் பிளாசே அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு சிராஜ் அப்துல்லா வந்து ஒவ்வொன்று தான் அவங்களுக்கு எதிராக போட்டுட்டு ஃபோர்ட் வில்லியம் அப்படிங்கிற பிளேஸை வந்து அவர் கேப்சர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற அவரோட பிரிட்டிஷ் வந்து ராபர்ட் கிளைவ்ங்க மூலமாக ஆர்மி இது பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக போரிடும் போது ராபர்ட் கிளைவ் வந்து வின் பண்ணிடுறாரு. சிராஜ் அப்துல்லாவை ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் தாக்கு பிடிக்க முடியல. அவரும் ஒத்துக்கிறாரு, நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு. அந்த இதை தான் என்னென்னா ட்ரீட்டி ஆஃப் அலிநகர் அப்படிங்கிறத போடுறாங்க. ஒவ்வொரு பேட்டில் நடந்ததுக்கப்புறமும் ஒரு ட்ரீட்டி வந்து அவங்க சைன் பண்ணிக்கிடுவாங்க. அதில் சைன் பண்ணதில் நாங்கள் இனிமேல் இந்த இதில் இது பண்ண மாட்டோம், கொஞ்சம் வில்லேஜஸை வந்து கொடுத்துருவாங்க பிரிட்டிஷ்கிட்ட. அப்படி தான் இது நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஃப்ரெஞ்சும் ரூலிங்கில் தான் இருந்தாங்க, பிரிட்டிஷும் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஃபைட்ஸ் தனியாக போயிட்டு இருந்துச்சு, நம்ம இந்தியன் கிங்ஸ் கூடயும் ஃபைட் போயிட்டு இருந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரீட்டி ஆஃப் அலிநகர் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த பேட்டில் ஆஃப் பிளாசேங்கிறது அவங்களோட ஆட்சியை வந்து பிரிட்டிஷ் வந்து கொஞ்சம் ஆட்சி பிடிக்கிற அடுத்த 200 சென்ச்சுரிக்கு வந்து இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு இதாக ஒரு இது இருந்துச்சு. அடுத்த கொஞ்ச நாளில் வந்து மிஸ் ஜாஃபார் அப்படிங்கிறவர் வந்து அடுத்த ரூலிங் இதில் இருந்தார் சிராஜ் அப்துல்லாவுக்கு அப்புறம். அவர் வந்து எப்படின்னா பிரிட்டிஷ்க்கு கீழே தான் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அவங்க பிரிட்டிஷ் சொல்கிறத மட்டும் கேட்டு அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவரோட இது வந்து பிரிட்டிஷ் கொஞ்சம் பிடிக்கல, கொஞ்சம் அசால்ட்டாக பண்ணிகிட்டு இருந்த மாதிரி அவங்களுக்கு தோணி அவங்களோட மருமகனையே வந்து திருப்பி மிர் குவாசம்ங்கிறவரை வந்து அவருக்கு எதிராகவே திருப்பி விட்டுறாங்க, மாற்றி விட்டு இவங்களை வந்து கிங்லேருந்து எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இவங்க இது ரூலிங் போயிட்டு இருந்துச்சுக்கு. அது மிர் குவாசிம் வந்து பிரிட்டிஷ் பீப்புளால தான் அப்பாயிண்ட் பண்ணாருங்க. ஆனால் அவங்களோட பிரிட்டிஷ் இது இவருக்கே பிடிக்காம டேக்ஸ் பே பண்ண மாட்டோம். அப்புறம் பெங்கால், பீகார், ஒரிசா இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே பிரிட்டிஷ் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவரே அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக மாற ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ சிராஜ் அப்துல்லா கூட ஜாயின் பண்ணி இவங்களுக்கு எதிராக போரிட்டுருக்காங்க. அதுதான் என்னென்னா பேட்டில் ஆஃப் பக்சார் அப்படிங்கிறது. இது ஃபஸ்ட்டு சின்னதாக ஆரம்பித்து அடுத்து ஒரு பேட்டிலாகவே மாறிடுச்சு. ஆனால் இதை வந்து பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து இவங்களால ரெண்டு பேராலையும் போரிட்டு வின் பண்ண முடியல.
அப்போ ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்க, அதுதான் ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் அப்படின்னு. அதில் வந்து இவங்க 2 பேரும் இனிமேல் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போரிடக்கூடாதுன்னு மொத்தமாக அவங்க கிங் அதே முடிச்சுட்டு பிரிட்டிஷே ஃபுல்லாக இது பண்ணிட்டு ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட இந்த ட்ரீட்டி ஆஃப் அகமதாபாத் வந்து சைன் பண்ணி அவங்களோட இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வர்றது வந்து கர்நாடிக் வார்ஸ். கர்நாடிக் வார்ஸுங்கும் போது இந்த கர்நாடகா சைடில் அவங்க அதே மாதிரி தான் நம்ம கிங்கை எதிர்த்து பிரிட்டிஷ் வந்து இது பண்ணுறது தான். இது வந்து 3 வார்ஸ் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கர்நாடிக், செகண்ட் கர்நாடிக் வார், தேர்ட் கர்நாடிக் வார்னு 1746 பிரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடந்த போராட்டம் இது போர். ஆமாம், ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் எதிராக. இந்த ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் வந்து அவங்களோட பிளேஸ்ல யூரோப்பியன்ஸ்க்கும் அங்கேயுமே நடந்துட்டு இருந்தது. அந்த வாரோட கண்டினியூட்டி தான் இந்த கர்நாடிக் வார். ஒரு 7 இயர்ஸா அங்கேயுமே கண்டினியூ ஆயிட்டு இருந்த வார் வந்து இங்கே தான் வந்து அவங்களுக்கு எண்ட் ஆகும். நம்ம இந்தியாவில் ட்ரேடிங்காக தான் அவங்க சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அந்த வாரோட கண்டினியூட்டிவா இங்கே வந்து அது தொடங்கும். ஃபர்ஸ்ட் இதில் 3 வார்ஸ் இருந்துச்சு. 1746 ஸ்டார்ட் ஆயிருக்கு. 1763 இதுக்கு வந்து ஃபுல்லாகவே இது பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரில் வந்து பேட்டில் ஆஃப் அடையார் வந்து வந்திருக்கும். பேட்டில் ஆஃப் அடையார் வந்து ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் எதிராக நடந்திருக்கும். ஆனால் இது வந்து டைரெக்டாக ஃப்ரெஞ்சும் பிரிட்டிஷும் சண்டை போடாமல் நம்ம கிங் மூலயமா இவங்க ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் அடையாரில் வந்து ஃப்ரெஞ்சு வின் பண்ணிடுவாங்க. ஸோ பிரிட்டிஷோட படை வந்து பெரிய படையாக இருந்தாலும் இது வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு பெரிய தோல்வியாக இருந்தது. அவங்க ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சு வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணாங்க, ட்ரீட்டி ஆஃப் ஆக்சல் சாப்லே அப்படிங்கிறது. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் இவங்க கேப்சர் பண்ண பிளேஸை பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணதை ஃப்ரெஞ்சு கொடுத்துருவாங்க, ஃப்ரெஞ்சு கேப்சர் பண்ணதை பிரிட்டிஷ்க்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க இந்த ட்ரீட்டிஸ் மூலமாக. நெக்ஸ்ட்டு திருப்பியும் அவங்க வந்து ட்ரேடிங் ஃபைட் போயிட்டே தான் இருக்கும். அடுத்த ஒரு செகண்ட் கர்நாடிக் வார் வருது. செகண்ட் கர்நாடிக் வார் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பேட்டில் என்ன வருதுன்னா பேட்டில் ஆஃப் ஆம்பூர் அப்படிங்கிறது வருது. இதில் வந்து 4 கிங்ஸ் வருவாங்க. அதில் 2 கிங்ஸுக்கு வந்து பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் அப்படின்னா அன்வர்தி கான், அப்புறம் அன்வர்தி கானும் சண்டா சாஹிப். இவங்க வந்து அன்வர்தி கான் வந்து பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணவங்க, சண்டா சாஹிப்ங்கிறவங்க வந்து ஃப்ரெஞ்சு சப்போர்ட் பண்ணவங்க. அது மாதிரி இன்னொரு பிளேஸ்க்காக சண்டை போடுவாங்க, நசீர் ஜங், முசாஃபர் ஜங். நசீர் ஜங் வந்து பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணவங்க, முசாஃபர் ஜங் வந்து ஃப்ரெஞ்சு சப்போர்ட் பண்ணுறவங்க. இவங்க 2 பேரும் பிளேஸ் பிடிக்கணும். இவங்க மூலமாக பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்சும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வார் நடக்கும். அதுதான் என்னென்னா பேட்டில் ஆஃப் ஆம்பூர் அப்படிங்கிறது. இதில் வந்து இதுலேயுமே பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும் இன்டைரக்டாக வந்து ஃபைட் பண்ணுவாங்க. இந்த ஆம்பூர் பேட்டில்லையும் வந்து ஃப்ரெஞ்சு தான் வின் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது யார் வருவாங்கன்னா சண்டா சாஹிப்பும் முசாஃபர் ஜங், இவங்க தான் ஃப்ரெஞ்சு சப்போர்ட் பண்ணவங்க. ஸோ இவங்க தான் வின் பண்ணுவாங்க அதில். அப்போ அன்வர்தி கான் பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணவருக்கு வந்து பையன் உண்டு, முகமது அலிங்கிறது. அவர் வந்து இந்த பேட்டிலில் அவங்க அப்பா தோத்ததுனால இவர் தப்பிச்சு ஓடிடுவார் திருச்சிக்கு. அப்போ அங்கே போயிட்டு அவர் கொஞ்சம் பாஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே அவரோட இதை செட்டில் பண்ணிட்டு இருப்பார். ஸோ இப்படி இவங்களோட ரூலிங் போயிட்டுருக்கும். சண்டா சாஹிப் வந்து ஃப்ரெஞ்சு மூலியமாக வின் பண்ணுங்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்சுக்கு நிறைய பாண்டிச்சேரி சைட்ஸில் இருக்க நிறைய வில்லேஜஸை வந்து கிஃப்டாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் முசாஃபர் ஜங் அவர் ஒரு சைடில் ரூல் பண்ணிகிட்டு இருப்பார். அவரை வந்து கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வந்து அவங்களோட பீப்புளே வந்து அவரை வந்து கொன்றுவாங்க. அப்புறம் பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ண நசீர் ஜங்கே வந்து என்ன பண்ணுவாருன்னா ரூலிங்க்கு வருவார். இது வந்து பேட்டில் ஆஃப் ஆம்பூரில் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த தப்பிச்சு போன முகமது அலியை வந்து சண்டா சாஹிப்பும் ஃப்ரெஞ்சும் வந்து அவங்கள திருப்பி நம்ம அவரை வந்து கேப்சர் பண்ணணும், அவரை ப்ரிசனில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃப்ரெஞ்சு ரூல் பண்ணிட்டு இருந்தவர் வந்து யார் அப்படின்னா டியூப்ளெக்ஸ் அப்படிங்கிற அவரும் சண்டா சாஹிப்பும் போய் முகமது அலியை வந்து கேப்சர் பண்ணணுங்கிறதுக்காக திருச்சிக்கு போவாங்க. அதுதான் என்னென்னா பேட்டில் ஆஃப் ஆர்காட் அப்படிங்கிறது. ஸோ முகமது அலி வந்து அப்போ யாரோட சப்போர்ட்டை வாங்கிக்கிடுவாங்கன்னா பிரிட்டிஷோட இதில். அப்போது பிளாசே பேட்டிலுக்கு வந்து வின் பண்ணதுக்கு காரணமாக அந்த ராபர்ட் கிளைவோட சப்போர்ட்டை இது பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து முகமது அலியை வந்து வின் பண்ண வச்சுருவாங்க ராபர்ட் கிளைவ். சண்டா சாஹிப்பை அந்த திருச்சியிலே வந்து கொன்றுவாங்க. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் ஆர்காட்டில் வந்து வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷ் வின் பண்ணிடுவாங்க.
அப்போ அதில் ஒரு ட்ரீட்டி போடுவாங்க. அதுதான் என்னென்னா ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அப்படிங்கிறது. இந்த ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரியில் வந்து அதே மாதிரி இவங்க கேப்சர் பண்ண எல்லா பிளேஸையும் ரிட்டர்ன் பண்ணிட்டு பிரிட்டிஷ் வந்து இப்போ ஒரு நல்ல இதில் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னதாகும்னா, ஆனால் ஃப்ரெஞ்சோட பவர் வந்து இன்னும் குறைஞ்சிருக்காது. அவங்க வந்து அதே இதில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த பேட்டிலில் வந்து அவங்க லாஸ் ஆகிருப்பாங்க. நெக்ஸ்ட் அப்போ ஃப்ரெஞ்சு சும்மா இல்லாமல் அடுத்த ஒரு தேர்டு கர்நாடிக் வார் நடக்கும். தேர்டு கர்நாடிக் வாரில் தான் வந்து வாண்டிவாசியில், அது வந்து பேட்டில் ஆஃப் வாண்டிவாசின்னு நடக்கும். ஸோ டியூப்ளெக்ஸ் வந்து அந்த ஆர்காட்டை இதில் வந்து லாஸ் ஆகிட்டுங்கிற வின் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து திருப்பி பாரிஸ்க்கே ரிட்டர்ன் அனுப்பிட்டு இன்னொருத்தவங்களோட லாலி அப்படிங்கிறவங்க தலைமையில் வந்து அடுத்த போர், இந்த தேர்ட் கர்நாடிக் வார் நடக்கும். அதில் அப்புறம் இங்கே பிரிட்டிஷ்க்கு யார் தலைமையில் நடக்குன்னா ஜென்ரல் ஏர்கூட் அப்படிங்கிறவர் மூலமாக நடக்கும். இதுலேயும் வந்து பிரிட்டிஷே வந்து கடைசி வின் பண்ணிடுவாங்க பேட்டில் ஆஃப் வாண்டிவாசி அப்படிங்கிறதுல. ஸோ லாஸ்ட்டாக இதில் போடுற ட்ரீட்டி வந்து ஃப்ரெஞ்சுக்கு வந்து பவரே இல்லாமல் அவங்கள இந்த 7 வருஷம் வார் அங்கேயும் நடந்துட்டு இருந்த வார் வந்து இதோட எண்ட் ஆயிடுது. ஓகே ஓகே ஓகே. இதுதான் என்னன்னா ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறது. பிரிட்டிஷ் எல்லாம் மோஸ்ட்லி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறாங்க. மோஸ்ட்லி எல்லாமே விட்டு கொடுத்து பாண்டிச்சேரியை மட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அங்கே மட்டும் ரூல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க இந்த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸில். அப்புறம் அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எந்த ஆர்மிஸையும் நீங்கள் இது பண்ணக்கூடாது, எந்த பிளேஸையும் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரியை மட்டும் அவங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க. இதுதான் ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். இதோட கர்நாடிக் வார் வந்து முடிஞ்சிச்சு. ஓகே. இந்த பாரிஸோட நெக்ஸ்ட் வர்றது என்னன்னா மைசூர் வார். இந்த மைசூர் வார் வந்து யாருக்கும் இடையில நடக்குது, அதை பத்தி சொல்லுங்க. மைசூர் வார் வந்து பிரிட்டிஷ்க்கும் அந்த மைசூர்ல இருந்த கிங் ஹைதர் அலி அப்படிங்கிறவங்களுக்கும் நடக்கும். ஹைதர் அலியும் அவங்களுக்கு பையன் திப்பு சுல்தான் அப்படிங்கிறவங்க வருவாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில தான் நடக்கும். ஹைதர் அலி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக இருப்பார். என்னோட பிளேஸை நான் கொடுக்க மாட்டேன், எந்த ட்ரேடிங்கும் உங்களை பண்ண விட மாட்டேன் அப்படின்னு. ஆனால் ஹைதர் அலிக்கு அகேன்ஸ்டாக பிரிட்டிஷ் மட்டும் இல்லாமல் மராத்தாஸ் இருந்தாங்க, நிசாம், இந்த 3 பேரும் சேர்ந்து ஹைதர் அலியை தாக்க வருவாங்க. இதை வந்து ஆங்கிலோ மைசூர் வார்னு சொல்லுவோம். இதுவும் வந்து எப்படின்னா 4 வார்ஸாக நடந்திருக்கு. 1767 ஸ்டார்ட் ஆகி 1799 இது எண்ட் ஆகுது இந்த வார். இதை 4 செக்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார், செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார், தேர்டு, ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வார் அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வாரை வந்து ஹைதர் அலி வந்து ரொம்ப அகெயின்ஸ்டாக இருப்பாங்க பிரிட்டிஷ்க்கு. அவங்கள எதிர்த்து மராத்தா, நிசாம், பிரிட்டிஷ் இவங்க 3 பேருமே வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வாரில் வந்து ஹைதர் அலி தான் வின் பண்ணுவாங்க. அவங்க 3 பேரையும் எதிர்த்து ஹைதர் அலி போரிட்டுருவார், வின் பண்ணுவாங்க. அப்போ தான் இதற்கு வந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுவாங்க, ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு. இந்த ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸில் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து அவர் எதுவுமே கேட்க மாட்டார். நீங்கள் எனக்கு இந்த கேப்சர் பண்ண பிளேஸை கொடுக்கணும் அப்படின்னு எதுவுமே கேட்காம, நான் அடுத்த ஒரு பேட்டிலில் வந்து நான் வந்து கஷ்ட நிலையில் இருந்தேன் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பிரிட்டிஷ்கிட்ட ட்ரீட்டி சைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ். அப்புறம் அப்படி போயிட்டு இருக்கிறதுல செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வருது. செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வந்து ஹைதர் அலிக்கு எதிராக மராத்தாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பேட்டில் பண்ணுவாங்க. அதுதான் செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார். ஆனால் அந்த டைமில் வந்து ஹைதர் அலியால் வந்து அதை கொஞ்ச நாளைக்கு மேலே இது பண்ண முடியாது. அப்போ பிரிட்டிஷோட ஹெல்ப்பை வந்து அவர் எதிர்பார்ப்பார். ஆனால் பிரிட்டிஷும் வந்து இன்டெரக்டாக அந்த ட்ரீட்டியெல்லாம் அவங்க இது பண்ணாமல் அவங்களுக்கு இன்டெரக்டாக ஆட்சியை பிடிக்கணும்னு தான் பண்ணி இவங்களுக்கு எதிராகவே போரிடுவாங்க. அப்போ ஹைதர் அலியால் ஒரு கட்டத்துக்கு மேலே இது பண்ண முடியாது. அவர் வந்து அவருக்கு கேன்சரும் இருக்கும். ஸோ அவர் ஒரு காலகட்டத்தில் இறந்துருவார். அந்த இதில் அதுக்கப்புறம் வந்து திப்பு சுல்தானான அவரோட பையன் வந்து போரிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அதில் வர்றது தான் ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர் வரும். இதில் வந்து திப்பு சுல்தான் வந்து கொஞ்சம் அவர் வந்து வின் பண்ணியிருப்பார். அடுத்த இதில் வந்து தேர்டு ஆங்கிலோ மைசூர் வார் வரும். தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வந்து திருப்பியும் அவரோட ட்ரேடிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திப்பு சுல்தான் வந்து மற்ற கண்ட்ரீஸ் கூடயும் கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ அகெயின் பிரிட்டிஷ் வந்து அவங்களுக்கு எதிராக போரிட்டு இருப்பாங்க. அது எப்படி இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு அவரை வந்து சுற்றி வளர்க்கறதுக்காக இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் தான் அவரோட இது இருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு பிளேஸாக கேப்சர் பண்ணி மொத்தமாக அவரை கேப்சர் பண்ணிடுவாங்க. இதுதான் இந்த தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார். இதுக்கப்புறம் வர்றது தான் ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம்ங்கிறத இது பண்ணுவாங்க. இதில் வந்து திப்பு வந்து வின் பண்ண மாட்டார். அவருக்கு அகெயின்ஸ்டாக அவங்க போடுற ட்ரீட்டி எல்லாமே
நீங்கள் வந்து உங்கள் பசங்க 2 பேரையும் வந்து பிணை கைதிகளாக எங்கிட்ட இது பண்ணணும். அப்புறம் 1/3 அவரோட எம்பரரில் வந்து பாதி அவங்களுக்கு கொடுத்துடணும். இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க வந்து ஸ்ட்ராங்கான ஒரு இதாக போடுவாங்க. அப்புறம் அது வந்து அவருக்கு ரொம்ப இதாகி வந்து 4th ஆங்கிலோ மைசூர் வார் நடக்கும். 4th ஆங்கிலோ மைசூர் வாரில் வந்து டிப்பு உங்களுக்கு அகென்ஸ்டாக எவ்வளவோ போரிடுவார். ஆனால் அவரால் ஒரு லெவலுக்கு மேலே முடியாது. ஸோ அவர் வந்து அதோட அவங்களோட டைனாசிட்டி முடிஞ்சிடும். பிரிட்டிஷ் வந்து ஃபுல்லாகவே அவங்களோட மைசூர் இதை ஆக்குபை பண்ணிடுவாங்க. அப்புறம் அவருக்கு வந்து சும்மா ஒரு டேக்ஸ் ஒரு பே பண்ணுற மாதிரி பே பண்ணி அவரோட மொத்த குடும்பத்தையும் ஒரு சிறையில் அடைக்காமல் ஒரு இதில் மாதிரி வச்சுருவாங்க. அப்படிங்கிறதோட இந்த ஆங்கிலோ மைசூர் வார் க்ளோஸ் ஆகிடுது. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் வந்து ட்ரீட்டி ஆஃப் த மெட்ராஸ், செகண்ட் வந்து ட்ரீட்டி ஆஃப் த மேங்களூர், தேர்ட் வந்து ட்ரீட்டி ஆஃப் த ஸ்ரீரங்கப்பட்டினம், 4th வந்து முடிஞ்சிருது. அதில் எந்த ட்ரீட்டியுமே வந்து எல்லாமே முடிஞ்சது. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சு சொன்னீங்க, இப்போ மைசூர் சொன்னீங்க. இப்போ இதுக்கு அடுத்து மராத்தாஸ் வார் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மராத்தாஸ் வந்து நம்ம டிப்புக்கு அகென்ஸ்டாக வந்துட்டு இருந்தவங்க தான் அந்த மராத்தாஸ். இதுலேயும் வந்து 4 டிவிஷன்ஸ் இருக்குது மராத்தாஸில். இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1775 ஸ்டார்ட் ஆகி 1818 இது எண்ட் ஆகுது. ஆனால் இது பிரிட்டிஷ்க்கும் மராத்தாஸ்க்கும் அகென்ஸ்டாக தான் நடக்கும். ஆனால் பிரிட்டிஷ் வந்து இவங்களை ஈஸியாக எல்லாத்துலேயுமே கேப்சர் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மராத்தாஸ்க்கு உள்நாட்டுக்குள்ளேயே நிறைய சண்டைகள் இருந்துகிட்டு இருக்கும். நான் தான் ஆட்சி பிடிப்பேன், நீ தான் ஆட்சி பிடிப்பேன்னு சொல்லி அவங்க உள்நாட்டுக்குள்ளேயே சண்டை நடக்கிறனால இந்த 4 மராத்தாஸையுமே அவங்க வந்து சீக்கிரமாக அவங்க வந்து பிரிட்டிஷ் வந்து ஆட்சியை பிடிச்சிருவாங்க. அவங்ககிட்ட பெருசாக இந்த இது இருக்காது. ட்ரீட்டி ஆஃப் புரந்தார் எல்லாமே சின்ன சின்ன ட்ரீட்டியாக தான் இருக்கும். ஆனால் உள்நாட்டுக்குள்ளேயே சண்டை இருந்ததுனால அவங்க வந்து ஈஸியாக பிரிட்டிஷ் வந்து இதை கேப்சர் பண்ணிடுவாங்க. இதோட எல்லா அவங்களோட வார்ஸும் முடிஞ்சுது. இப்போ பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேஷன் தான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்களோட சிவில் சர்வீஸ், அப்புறம் போலீஸ், இது ஆர்மி இது எப்படி இருந்துச்சுங்கிறது தான் நம்ம எல்லா இதுலேயுமே அவங்க பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. ஜுடிஷியல் சிஸ்டமும் அப்போவே இருந்திருக்கு. ஸோ சிவில் சர்வீஸில் வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் அப்படிங்கிறத வச்சு ஒரு எக்ஸாம் இப்போ இருக்கிற மாதிரி அப்போவும் எக்ஸாம் எழுத வச்சு தான் அவங்க வந்து ஆர்மிக்குள்ளேயோ இல்லை அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இருந்திருக்கு. இதில் வந்து ஏஜ் லிமிட் வந்து 23 வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி 18ங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இதில் வந்து சத்யேந்திரா தாகூர் அப்படிங்கிற ரவீந்திரநாத் தாகூரோட பிரதர், அவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியன் பர்சனாக அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்காரு. 1863 அவர் கிளியர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஆர்மிஸ், இதில் வந்து அவங்களோட ஆர்மி நல்லா இருக்கிறனால தான் இவ்வளோ வாரம் வந்து அவங்க வின் பண்ணி வந்திருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியன்ஸை வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ் நிறைய இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சேலரி அந்தளவுக்கு இருக்காது. பிரிட்டிஷ் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு சேலரி அதிகமாக இருந்திருக்கும். நம்ம இந்தியன்ஸை வச்சே நம்ம இந்தியன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இது பண்ண வச்சுருக்காங்க. போலீஸ் இதுவும் வந்து அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கிராமத்துக்கு வந்து ஒரு காவலர் அப்படி தான் வச்சுருப்பாங்க. அது கடைசி அவங்களோட இதில் வந்து போலீஸ் அப்படிங்கிற இந்த இது வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ஜுடிஷியல் சிஸ்டம், கோர்ட் ஜுடிஷியலில் வந்து கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது வந்து பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் இதில் வந்து 1861 வந்து அவங்க தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு இந்தியன் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவங்க வந்து முத்துசாமி அப்படிங்கிறவங்க வந்து இருந்திருப்பாங்க. இது அவங்களோட ஜுடிஷியல் சிஸ்டம். ஓகே, இந்த பிரிட்டிஷார் வந்து துணைப்படை திட்டம், அந்த சப்சிடரி அலையன்ஸுங்கிற ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திட்டத்தை வந்து ஏற்றுக்கிட்ட மன்னர் வந்து யார், அவங்கள பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். அது என்ன திட்டம்ங்கிறதையும் சொல்லுங்கள். சப்சிடரி அலையன்ஸுங்கிறது இந்த கூட்டாட்சி முறையில் வந்து அவங்க ஆட்சியை பிடிச்சிற மாதிரி இருக்கும். 1798 வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க. இதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணது வந்து என்னென்னா ஹைதராபாத் நிசாம்ங்கிறவங்க அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட மெரிட்ஸ் என்னதுன்னு பார்த்தா அவங்களோட ஆர்மிஸ் எல்லாம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆட்சியை வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஆனால் நம்மளோட கிங்ஸ் வந்து அதை ரூலிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, இவங்க பீரியடில் வந்து இந்த வாரிசு இழப்பு கொள்கைன்னு சொல்லி இருந்திருக்கும், டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதை வந்து இங்கே அதனால் அங்கே பிரிட்டிஷால் பாதிக்கப்பட்ட அரசுகள்லாம் இருந்துச்சுன்னா அதை பற்றி சொல்லுங்கள். டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸை வந்து 1848 இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா அடுத்த வாரிசு இல்லாத கிங்குக்குள்ளதை வந்து பிரிட்டிஷ்ட வந்து அந்த ரூலிங் இது வந்து பிரிட்டிஷ்ட போயிடணும்.
இப்போ வந்து தத்தெடுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அடுத்த இது வாரிசு போகாது, அதோட ஸ்டாப் ஆகி அது பிரிட்டிஷ்கிட்ட போயிடணும். இதனால் நிறைய கிங்ஸ் வந்து அவங்களோட ஆட்சியை வந்து இழந்திருப்பாங்க. ஓகே, வெரி குட். சேலஞ்சில் பர்சன் வெரி குட். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.